திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த படங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரை வாழ்க்கையில் 16 படங்களில் இரட்டை வேடங்களில் ஏற்றிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த முதலில் வெளியான படம் 1958 நாடோடி மன்னன். அதில் மார்த்தாண்டன் மற்றும் புரட்சியாளர் வீரங்கன் ஆகிய 2 வேடங்களில் புரட்சித் தலைவர் நடித்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதன் பிறகு 15 படங்களில் தொடர்ந்து இரட்டை வேடம் ஏற்றார். 1960 ராஜா தேசிங் படத்தில் ராஜா தேசிங் மற்றும் தாவூத் கான் ஆகிய 2 வேடங்களில் நடித்தார். 1963 கலையரசி படத்தில் பூமியில் வாழும் மோகனாகவும் வேற்றுக்கிரகத்தில் வாழும் கோமாளியாகவும் 2 வேடங்களில் நடித்தார். 1964 ஆசைமுகம் படத்தில் மனோகர் வஜ்ரவேல் ஆகிய 2 வேடங்களில் நடித்தார். 1965 எங்க வீட்டு பிள்ளை படத்தில் ராமு இளங்கோ 2 வேடங்களில் நடித்தார். மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தினார். 1968 குடியிருந்த கோவில் படத்தில் ஆனந்த் பாபு இரட்டை வேடத்தில் நடித்தார். 1969 அடிமை பெண் படத்தில் வேங்கை மலை அரசனாகவும் இளவரசன் வேங்கையனாகவும் எம்ஜிஆர் தோன்றினார். 1970 மாட்டுக்கார வேலன் படத்தில் வேலன் ரகுநாத் 2 வேடங்களில் நடித்தார். 1971 நீரும் நெருப்பும் படத்தில் மணிவண்ணன் கரிகாலன் 2 வேடங்களில் நடித்தார். எம்ஜிஆர் பெயருக்கு முன் பொன்மனச்செம்மல் என்று முதலில் இந்த படத்தில்தான் டைட்டிலில் வந்தது. 1973 உலகம் சுற்றும் வலிமை படத்தில் முருகன் ராஜ் 2 வேடத்தில் நடித்தார். இந்த படத்தில்தான் தனி கட்சி ஆரம்பித்தார். அன்று புரட்சித் தலைவர் என்ற பெயரும் வந்தது. 1973 பட்டிக்காட்டு பொன்னையா படத்தில் பொன்னையா முத்தையா 2 வேடங்களில் நடித்தார். 1974 நேற்று இன்று நாளை படத்தில் மாணிக்கம் குமார் 2 வேடங்களில் நடித்தார். 1974 சிரித்து வாழ வேண்டும் படத்தில் இன்ஸ்பெக்டர் ராமு அப்துல் ரஹ்மான் ஆகிய 2 வேடங்களில் நடித்தார். 1975 நினைத்ததை முடிப்பவன் படத்தில் பாடகர் சுந்தரம் வைர வியாபாரி குமார் 2 ரோலில் நடித்தார். ஊருக்கு உழைப்பவன் நாளை நமது ஆகிய படங்களிலும் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார். இதுவே எம்ஜிஆர் இரட்டை வேடம் கடைசி படமாகும். அரசியலில் ஒருபோதும் இரட்டை வேடம் போடாத பொன்மனச்செம்மல் அவர்கள் திரைத்துறையில் அதிக இரட்டை வேடங்களை ஏற்று மக்களை கவர்ந்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.